வெல்கம் பேக் டு அ சேனல் லைஃப் வித் நரேஷ் அண்ட் பெட்ரிஷியா. இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, ஃபியோனாவை க்ரூமிங் கூப்பிட்டு போயிருக்கிறோம் ஸ்பாக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏனா ஏனா சொல்லு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லு. சொல்லுமா? சரி வாங்க போகலாம். நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போயின்னு இருக்கிறோம் க்ரூமிங்க்கு. பாப்பா விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண மாதிரி, அதெல்லாம் ஷாப்பிங் பண்ண ஒரு பிரச்சனையாக வரும். அங்கே போயிட்டு உங்களுக்கு நாங்கள் ஃபியராக போகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் அழுது அழகாக இருக்குது, வரும்போதுலாம் அழகாக இருக்குது. ஃபைனலாக ஃபியோவை கூப்பிட்டுன்னு வந்துட்டோம் வெட்டெக்கு. அம்மா பாப்பா ரொம்ப பயந்து நினச்சி உள்ளே போகும்போது, ஏன்னா அதுக்கு இந்த ஏரியா பார்த்தாலே பயம். ஏன்னா எப்போவுமே ட்ரிம் பண்ணுறாங்கோ, நெயில்ஸ் கட் பண்ணுறாங்கோ, அதை குளிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதோட ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்கு கூப்பிட்டுன்னு போனோம். அங்கே வந்துன்னு இல்லை, அது ரொம்ப பயந்துன்னு இருந்துச்சு ஷிவராயின்னு. சரி நாங்களும் கொஞ்சம் நேரம் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரின்ட்டு த்ரிஷா ஒரு வாக் கூட்டுன்னு போச்சு. அப்போ கூட அது அவள் சரியாகல, அது கொஞ்சம் பார்த்துன்னு சுதாரிச்சு நினச்சி. பட் தென் அதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு போல், ஷிவரிங் ஆயிடுச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் நார்மலாக பேசிக்கின்னு நின்றுருந்தோம். இப்போ டாக்டர் வருவாங்க. டாக்டர் வந்துட்டு பிறப்பு அவங்க கூட அமுச்சு வைக்கணும். அவங்களுக்கு சைஸ் எல்லாம் சொல்லணும், எவ்வளோ சைஸில் கட் பண்ணணுன்ட்டு. த்ரிஷா கூப்பிட்டுன்னு போயிட்டு பாப்பா உக்கார வச்சுக்கிச்சு. எல்லாரையும் பார்த்து பயந்துன்னு கீழே போகிறதுக்கு பார்த்துச்சு. அதனால த்ரிஷு கொஞ்சம் நின்றுச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் தூக்கி கொஞ்சம் நின்றேன். ஆனால் அதுக்கு கொஞ்சம் ரொம்ப பயம்லாம் ஆயிடுச்சுன்னா த்ரிஷாக்கிட்ட தான் போயிடணும். நாங்கள் இது சுதாரிச்சுட்டு இருக்கும் போதே அங்கேருந்து ஒரு குட்டி ஷிட்ஸு எட்டி பார்த்துன்னுக்குது. அது க்ரூமிங் முடிச்சுட்டு க்யூட்டாக இருந்துச்சு. சரி இப்போது ஃபியோனா உள்ளே போக வேண்டிய டைம் வந்துடுச்சு போல், இன்னும் போல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ போயிருக்குது ஃபியோனா. ஃபியோனா அது தனியாக வந்திருந்தால் கூட இவ்வளோ பயந்துருக்காது. மற்ற பெட்டுங்கெல்லாம் அவ்வளோ குளிக்க வச்சுன்னு அதுங்களை ஹேர் ட்ரை பண்ணிக்கின்னு அதெல்லாம் பண்ணின்னுக்கிறத பார்க்கவும் அதுக்கு இன்னும் பயம் ஆகிடுச்சு. அது என்னவோ பண்ணுறாங்கோ அப்படின்னு நினச்சின்னு இருக்கு போல். பாவம் புள்ள. அதுக்கு சைஸ் செக் பண்ணுறதுக்கு கோம் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடில் இன்னொன்று இருந்துச்சு, அது பேர் ஜூனோ. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு இன்னும் இப்போ தான் 5 மந்த்து. இதுக்கு 3.5 மந்த்து, 3.5 இயர் ஃபியோக்கு. எப்படியோ பண்ணின்னு வருது பாருங்க. அதால் முடியல, அதுக்கு பயம். அங்கே ஒரு ஷிட்ஸு குளிச்சு நின்றுச்சு, அதோட ஸ்பாலாம் முடிச்சுட்டு குளிச்சு நின்றுச்சு. இங்கே ஜூனோ பயந்து நின்று ஆகணும். அப்புறமா சரின்னு ஃபியோனா வாங்கி விட்டுட்டு காய் கடைக்கு வந்தோம் நாங்கள். சரி ஃபியோனாக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு மம்மி பம்கின், ஸ்வீட் பொட்டாட்டோ, கேரட் எல்லாம் வாங்கி வர சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கின்னு வீட்டுக்கு போகும்போது தான் முட்டை வேறு கால் வந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக அக்கா காய் வாங்கிறது போயிடுச்சு. எனக்கு ரொம்ப முடியல, சாப்பிடாம அப்படியே எழுந்து வந்துட்டேன்னா. இப்போ டைம் 12:40 ஆகும், இன்னும் சாப்பிடல. அதுக்கு நான் இங்கே ஜூஸ் கடைக்கு ஜூஸ் குடிச்சு அந்த காய் கடையிலே விட்டுவேன். இன்னும் என்ன விஷயம்னா, என் பேங்க்கில் 4 ரூபா தவிர காசே இல்லை என்கிட்ட அக்கௌண்ட்டில். இப்போது காசு பே பண்ணுறதுக்கு அந்த தான் நாட்டையே விட்டு பண்ணிட்டுருக்காங்க. பார்க்கல யார்தான் பே பண்ணுறாங்க, என் மம்மியா எங்கள் அக்காவான்ட்டு தெரியல. 2 பேரில் ஒருத்தராச்சும் பே பண்ணேன். ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. வாங்கிட்டு குச்சி நிற்கிறேன். அவ்வளோ நல்லா
அக்கா கொண்டிக்கா கால் பண்ணேன், எங்கள் மம்மிக்கு பண்ணேன். எங்கள் அக்கா கால் பண்ணி கொஞ்சம் காசு அமுக்கு, ஜூஸ் குடிச்சுக்கிறேன் சொன்னேன். சரி அமுக்குறேன் இருந்துச்சு. எங்கள் மம்மி கால் பண்ணுறதுக்கு ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா சாப்பிடாம வீட்டில் மட்டும்னா இதுக்கெல்லாம் உங்களுக்கு வயிறு இருக்கும், சாப்பாடுக்கு மட்டும் வயிறு இருக்காதுன்னு கால் கொடுத்துவாங்க. எங்கள் அக்கா அமுச்சிச்சு காசு. இப்போ நான் பே பண்ணிட்டு அதுக்கு தான் போகிறேன். காய் வாங்கிட்டோம். காய் வாங்கிட்டு நாங்கள் ஏடிஎம் போயிருக்கிறோம். உள்ளே வாங்கினோம். முட்டை வாங்கிட்டு ஏடிஎம் போய் காசு எடுத்துக்குன்னு சின்னதாக அங்கேயே விட்டு வந்துட்டோம். க்ரூமிங்லேயே விட்டு வந்துட்டேன். ஏமாற்றிட்டு போகிறோம். வெளியே தான் உட்காந்து எடுக்கிறோன்னு இல்லாததற்கும் வேறு நாயை வேறு கொஞ்சிட்டோம். சரி ஓகே, யாரோ ரிலேட்டிவா எனக்கு தெரியாது. நாங்கள் வீட்டுக்கு போய் உங்களுக்கு கால் பண்ணுறோம். ப்ரைஸ்லாம் பாரு என்ன தெரில உங்களுக்கு. நான் ப்ரைஸ் ஆச்சுன்னா முறைச்சின்னு போகிறாரு. எங்கள் அக்கா ப்ரைஸ் ஆச்சுன்னா எப்படி பண்ணுறேன் நான் யாருன்னே தெரில. என் குடும்பத்துக்கு அட்டியாலெல்லாம் போய்க்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு நல்லா தூங்கி நின்றேன். என்னை ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு சொன்னாங்க க்ரூமிங் கிட்டேன்னு போ, ஆள் பிடிச்சிருக்காத்த ஆள் இல்லைன்ட்டு என்னை எடுத்துக்கினாங்க. இப்போது அதுலேருந்து ஷாப்பிங் போகணுன்ட்டு கை கடைக்கிட்டுன்னு போனாங்க. அப்புறமேட்டு ஏடிஎம் கிட்டேன்னு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முட்டை வாங்கினோம்மா. ஒரு 50 ரூபாய்க்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு என்னை எல்லா இடத்துக்கும் திங்க வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்எம்ப்ளாய்டுன்ட்டு என்னை ரொம்ப வேலை வாங்கிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடி சீக்கிரம் நான் வேலை பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லடி இன்னும் நம்மளுக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூவி கூப்பிடாதான் நீங்கள் வருவீங்க. அதனால இப்போ தானே நான் கூப்பிட்டுங்கிறேன். நான் ரோட்டில் பிச்சைக்காரி மாதிரி கொஞ்சம் வீடியோ ரொம்ப எடுத்துன்னு போயிருந்துக்கிறேன். இன்னொரு வீடியோவை நான் vlog பண்ணின்னு போகிறேன் ஈவினிங்கு. அது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வரும், இல்லை அது ஃபஸ்ட்டு வரும், இல்லை இது செகண்ட் வரும். ஃபுட் vlog. ஆக்சுவலாக ஒரே ஒரு நூடுல்ஸ் பேக்கெட்டை வாங்கி வச்சுட்டு 2 வாரமாக காத்துனுக்கிறேன் இதுக்கோசரம். சரி ஃப்ரெண்ட், இன்னைக்கு கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன் நூடுல்ஸு. அதில் மாற்றமே இல்லை. சேலஞ்ச் யார் வின் பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் இந்த vlogல நீங்கள் பின் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டில் சர்ப்ரைஸாக யார் வின் ஆகுறாங்கன்னு உங்களுக்கு காமிக்க போனாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ, இது முட்டை வாங்காமல் வீட்டுக்கு வராதுன்னு நினைக்கிறேனே. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். பாய். இப்போ என்ன பண்ணோன்னா முட்டை கடை மறந்துட்டு டவுனுக்கு இறங்கிட்டோம். எங்கள் மம்மி கால் பண்ணியிருக்கிறோம் முட்டை கடை எங்கன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மம்மி எப்படியெல்லாம் செருப்பை கட்டி எங்களை அடிக்கிறாங்க நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ மம்மி, இது என்னது அந்த ஏடிஎம் கிட்டேருந்து டவுன் வந்திருந்த உடனே ரைட் சைடில் காய் கடை இருக்கா? லெஃப்ட் சைடில் சிக்கன் கடை. ஓ, அதுக்குள்ளே போவியே நீ? சரி அதுவா? நான் ரோட்டில் தேடி நிற்கிறேன். அதுக்கு தான் அந்த சிக்கன் கடை தெரியும். டெண்டர் சிக்கன் மாதிரி தான், ஆனால் டெண்டர் சிக்கன் அல்ல. இரு உத்திஷா, என்ன பர்சனலாக பேசணுமா உங்ககிட்ட? மம்மி தெரியாமல் கட்டாச்சு. மம்மி வாய்ஸ் பிரேக் ஆகிட்டு நான் அப்புறம் கால் பண்ணிட்டேன். உனக்கொசரம் நான் என் ஃபோனை ஸ்பீக்கரில் வச்சுன்னு கையில் பிடிச்சா நீ என்ன தைரியமாக அதுக்கு கால் பண்ணுற மம்மி. நீ தானே சொன்ன உனக்கு கால் பண்ணுவேன், அதுக்கு தான் உனக்கு மரியாதை கொடுத்து நான் ஃபோன் ஆனில் வச்சுருந்தேன். சரி பின்ன வெய் வரோம். Get lost mummy, bye. திருப்பி பண்ண. ஏய், ஒன்றும் வாங்கல பூசணிக்காய் கேரட் தான் இது வரைக்கும் வாங்கிக்கிறோம். ஏடிஎம்லேருந்து காசு எடுத்துக்கிறோம். இப்போ வந்துட்டு முட்டையை வாங்கிட்டு வெளியே வந்துடுவோம். அவ்வளோதான். 1.5 kg போன்லெஸ் சிக்கனா? ஆமாம். ஓகே மம்மி, பாய். சரி வாடா. சொக்குமா இது ஓபிடி 2 டாக்டர் கன்சல்டன்சிக்கு தான் கேட்டேன்.
அவங்கள்ட்ட ஆக்சுவலாக ஃபியோனா வந்து க்ரூமிங்கு வெயிட் செக்கு கன்சல்டேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிருக்கிறோம். இதான் எங்கள் ஃபியோ எப்படி ஆகிட்டு பாருங்க. ஃபேஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. மூஞ்ச உடம்பெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டுக்கிறாங்க. நல்லா மெடிக்கல் பார்த்து கொடுக்குறாங்க பிள்ளைக்கு. திஸ் கேர்ள் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இப்போ இதுதான் இன்னைக்கோட ஃபியோட க்ரூமிங் vlog. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.